தலைமையில் இந்த நலன் காக்கும் அணி ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழ்நிலையில் எதிர்கால தமிழ் திரைப்பட உலகத்தை காக்குகிற வகையில் நீங்கள் செயலாற்றுங்கள் என்ற நம்பிக்கையோடு திரு தமிழ்குமரன் அவர்களை அழைக்கிறோம். காக்கும் அணியின் சார்பாக அணிக்கு ஆதரவாக இங்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் அருமை அண்ணன், எங்களுடைய வழிகாட்டி தான அண்ணன் அவர்களே, அண்ணன் டி.சி. குகநாதன் அவர்களே, ஆர்.கே. செல்வமணி அண்ணார் அவர்களே, திரைப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி அண்ணன் அவர்களே, தீனா அவர்களே, திரு இயக்குனர் சரவணன் அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இதே இடத்துல ஒரு பெரிய பொதுக்குழு நடந்தது. அதுல இப்ப நான் தான் ஒரு தலைமையேற்று நடத்த, திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஒரு முரளி சார் வரனாரு, வர முடியல, நான் தான் தலைமையேற்று நடத்துறேன். அப்பயே நான் பண்ணேன், பெரிய நாங்க ஒரு கனவோட தான் வந்தோம். நாங்க ஜெயிச்சு நிறைய நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் வந்தோம். நான் முதல்ல அன்னைக்கே நான் மன்னிப்பு கேட்டேன். இதே பொதுக்குழு இதே இடத்துல அவள் இதை விட 2 மடங்கு கூட்டம் இருந்தது. நிறைய பண்ணு நினைச்சு ஒரு கனவோட வந்தாங்க, எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் கிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டேன். அதோட இந்த தேர்தலில் நிக்கிற ஒரு எண்ணமே கிடையாது, ராதானந்தான் தான் தலைவராக நிக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் நம்ம நண்பர்களை சேர்த்து போன முறையே நீங்க ஏதாவது பண்ணுன்னு ஒரு பெரிய கனவோட தயவுசு நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ராதானந்த சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். நம்ம ராதானந்த சொன்னாரு, ஒரு மறுப்பும் தெரியல, நீ கண்டிப்பா நிக்கணும்னு சொல்லி பல முறை தானனை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணாரு. செல்வமணி சார் பேசினாங்க, குணாதனம் பேசினாங்க. இது எதுக்குன்னா, இது அவங்க எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தானனுக்கும் அவங்க இருந்த சந்தம் ஒரு சிறப்பா செயல்படும், நல்ல முறையில் இருக்குன்ற தவிர ஒரு எண்ணம், எந்த எண்ணமும் கிடையாது. நாங்க கூட வரதே இல்லை, இந்த சம்பாதிக்கணும் பண்ண ஒரு எண்ணமும் கிடையாது. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அது அரசியல் வேறுபாடு, ஜாதி மத வேறுபாடு உங்களுக்கு உழைக்க தயாரா இருக்கலாம். இந்த 3 வருஷத்துல கண்டிப்பா ஒரு தயாரிப்பாளர்னா ஒரு பெருமைப்படுற மாதிரி நாங்க பண்ணுவோம். கண்டிப்பா எங்களுடைய நோக்கமே அதுதானே தவிர ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு, வெளியில பெருமையா சொல்றாங்க, இப்ப கர்நாடகாவில் சொல்றாங்க, ஆந்திராவில் சொல்றாங்க, கேரளாவில் சொல்றாங்க. அதே மாதிரி டெய்லி இப்ப கமலஹாசன் மேடம் சொல்றாங்க, இப்பவே சொல்றாங்க, நான் டெய்லி ஆபீஸ் போயிடுவேன், எனக்கு இது வேணும், இதை பண்ணுங்க, நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அதே மாதிரி தானன்னு சொன்னாரு, இங்க பாருப்பா உங்களுக்கு நம்பிதான் பண்றோம். நான் சொன்னேன், வந்த உடனே ஒரு பெரிய லெவலில் உயர்மட்ட குழு அமைக்கலாம், எல்லாம் சீனியர் தயாரிப்பாளர் நீ இருங்க, உங்க வழிகாட்டுதலின்படி நாங்க பண்றோம். நிறைய திட்டங்கள் சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே வாக்குறுதி சொல்லலாம், எது நிறைவேற்ற முடியுமோ அது கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு பெருமையான காலமா தான் இருக்கும். கண்டிப்பா நாங்க வெற்றி பெற்றால் இந்த முறை பண்ணலாம் எப்பவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டீம் அமைச்சிருக்கோம், அவங்க வழிகாட்டுதல் இருக்கு. நாங்க ஒரே குறிக்கோள், எங்களால நிறைய கான்டாக்ட் இருக்கு. இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே நம்ம இன்சூரன்ஸ் இல்லை, இப்ப இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி லைக்கால சுபாஷ் அண்ணன் சொன்னேன், உடனே ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம சேம்பர்ல ஒரு கட்டணம் கட்டுன்னு கேட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, அதுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதே மாதிரி பெப்சிக்கு செல்வமணி என்ன சொன்னார், கொரோனா டைம்ல எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது எங்களுக்கு, அது உடனே 1 கோடி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர் அண்ணன் கூட செல்வமணி என்ன சொன்னார், இங்க ஒரு சாதாரண பெப்சி அடிப்பட்டதுக்கு எந்த கம்பெனில 2 கோடி கொடுத்தாங்க அடிக்கடி சொல்லுவாரு. அவ்வளவு நல்ல கம்பெனி. அதே மாதிரி நிறைய பண்ணலாம், நிறைய கான்டாக்ட் இருக்கு, நிறைய வழிகாட்டு. நம்ம பிரேம்கர் சொன்ன மாதிரி நிறைய தொடர்பு இருக்கு, நம்ம நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம், நிறைய பேச முடியாது, தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறோம். நீங்க உரிமையோட எங்களுக்கு என்னன்னா, வெற்றி பெற்று வந்தா எங்களுக்கு பெரிய சவால் நிறைய இருக்கு. நாங்க இதோட முடிவு போறோம் அப்படின்னா விட்டுட்டு போயிடவும் முடியாது. நாங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். உங்களுக்கு அதான் சிறைப்பட தயாரிப்புல இருக்கு, நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். என்னென்ன பண்ணலாம்னு ஆலோசனை குழு வழிகாட்டுதலின்படி நிறைய திட்டங்களை செயல்படுத்த போறோம். நிறைய என்ன பேசணும். அதே மாதிரி எங்க அண்ணன் ராதாண்ணனை பத்தி சொல்றோம், பெரிய செயல் வீரர், அவரெல்லாம் இருக்கிறது பெரிய உறுதுணை. செயலாளர் சொல்ற ராதாண்ணனுக்கும் திரு கபிலா நாசரமா அவர்களுக்கும் நம்முடைய திரு போஸ் அவர்களுக்கும் நம்ம முன்னாக இருந்தாரு. அவ்வளோ இதா இருப்பார், ஒரு பொருளாளர்னா அப்படிதான் இருக்கணும். உண்மையிலே இங்க பெருமையா இருந்தது. அவ்வளவு யாருனாலுமே முரளி சார் திட்டா இருப்பாரு, யாரு சொன்னாலும் தலைவரே சொன்னாலும் கைட்டு போட மாட்டாரு. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அவ்வளவு ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அதே மாதிரி அவரும் இருப்பாரு. கண்டிப்பா இப்ப வெற்றி மாதிரி தான்.